வானத்தின் கீழே பூமியின் மேலே, வானத்தின் கீழே பூமியின் மேலே தேவராஜ்யம் பரவனுமே, இயேசுவின் ராஜ்யம் பரவனுமே, ராஜ்யம் பரவனுமே, இயேசுவின் ராஜ்யம் பரவனுமே. ஆராதனைக்குரியவரே நான் ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதனைக்குரியவரே நான் ஆராதிப்பேன் உம்மையே. ஆவியில் மகிழ்வை தந்தவரே ஆராதிப்பேன் உம்மையே, அல்லேலூயா. ஆவியில் மகிழ்வை தந்தவரே ஆராதிப்பேன் உம்மையே. இதயம் திறந்து பாடிடவே இனிய வார்த்தைகள் தந்திடுமே, இதயம் திறந்து பாடிடவே இனிய வார்த்தைகள் தந்திடுமே. இதயமெல்லாம் நிறைந்தவரே இனிய வார்த்தைகள் தந்திடுமே, இதயமெல்லாம் நிறைந்தவரே இனிய வார்த்தைகள் தந்திடுமே. ஆராதனைக்குரியவரே நான் ஆராதிப்பேன் உம்மையே, ஆவியில் மகிழ்வை தந்தவரே ஆராதிப்பேன் உம்மையே, அல்லேலூயா. ஆவியில் மகிழ்வை தந்தவரே ஆராதிப்பேன் உம்மையே. பூமியும் அதை நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புப்படாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் கூட்டு சேர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டும் அந்த எண்ணத்தோடு உமக்கென்று ஒரு ஆலயத்தை இந்த இடத்துல கட்டி எழுத செய்து இன்றைக்கு அதை நம்முடைய பரிசுத்த குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உயர்வுக்காக பிரதிஷ்டை செய்வதற்கு கூடி வந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இது வீடு, இது பெத்தேல் என்று அழைக்கப்பட்டு இது தேவனுடைய வீடே எல்லாம் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லத்தக்கன இந்த பட்டணத்து மக்கள் வானத்தின் வாசலாக இந்த சபையை பார்க்க நிறுவத்தர வேண்டிக் கொள்கிறோம். இந்த இடம் வளர்ந்து பெருகி மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இடம் கொண்டு பெருகி ஆத்மாக்களால் நிறைந்து எல்லாருக்கும் மிகவும் பிரயோஜனமுள்ள இடமாய் ஆசீர்வாதமான இடமாய் நீங்கள் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இந்த இடத்துல கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து ஆத்மாக்கள் வருவார்களாக. இந்த இடத்துல நாங்கள் உள்ளே போவதற்கு முன்பு மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கும்படி வாசல்களை நாங்கள் திறக்கிறோம்.
நீர்தான் இந்த இடத்துக்கு முதன்மை. இது வெறும் கட்டிடம் அல்ல, இது பரலோக தேவனுடைய சிங்காசனம். இந்த இடத்தில் நீ தங்கியிருக்கும் இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். பரிசுத்தாவின் நாமத்தினாலே தேவனுடைய வீடாகி ஆலயத்தை ஸ்தோத்திரத்தோடு திறந்து வைக்கிறேன். எல்லாரும் தலைகளை உயர்த்தலாம். நம்முடைய கைகளை உயர்த்தி இந்த மகிமையான இந்த தேவனுடைய ஊழியத்தை பிரதிஷ்டை பண்ணுவோம். இந்த தேவ மனுஷனை பிரதிஷ்டை பண்ணுவோம். அவருடைய குடும்பத்தை பிரதிஷ்டை பண்ணுவோம். இந்த சபையை பிரதிஷ்டை பண்ணுவோம். இந்த கட்டடத்தை பிரதிஷ்டை பண்ணுவோம். இந்த வட்டாரத்தையே பிரதிஷ்டை பண்ணி நாம் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஒப்பற்ற எங்கள் செல்வமே, உண்மை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை, உண்மை அல்லாமல் வேறு ரட்சகர் இல்லை, உண்மை இல்லாமல் மனுஷனுக்கு விடுதலைக்கு வேறு வழியே இல்லை. சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, உண்மை போல மனதுருக்கம் உள்ளவர் இல்லை, உண்மை போல அன்புள்ளவர் இல்லை, உண்மை போல எங்கள் மேல் கருணை உள்ளம் உள்ளவர் வேறு யாரும் இல்லை. நீர் எங்களை நேசிக்கிறேன், நீர் எங்களை பிரியமாயிருக்கிறேன். இந்த பிள்ளைகள் மேல் நீர் பிரியமாயிருக்கிறேன். ஒவ்வொருவர் பெயரை நீர் முன் குறித்திருக்கிறேன். இவர்களை பரலோக ஜீவ புஸ்தகத்திலே பெயரை எழுதி வைத்திருக்கிறேன். நீ கூடி வந்திருக்கிற ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் உங்களுடைய ரத்தத்தில் பிறந்தவர்கள். உங்களுடைய ரத்தத்தில் பிறந்தவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். உங்களுடைய ரத்தத்தில் பிறந்தவர்கள் தைரியமாய் இருப்பார்கள். உங்களுடைய ரத்தத்தில் பிறந்தவர்கள் பிசாசுக்கு பயப்பட மாட்டார்கள். உங்களுடைய ரத்தத்தில் பிறந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். இயேசுவின் ரத்தத்தில் பிறந்து வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை தைரியப்படுத்தும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே வந்து இறங்கி ஆவி சபையை பிரதிஷ்டை செய்தது போல இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி எல்லாரையும் பிரதிஷ்டை செய்வாரோ. இயேசுவின் நாமத்தை பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபையை பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். இந்த சபை வளர்ந்து பெருக பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். இந்த சபையின் அஸ்திவாரத்தை பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். இந்த சபையினுடைய சுவர்களை பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். இந்த சபையினுடைய ஒவ்வொரு இடத்தையும் முன்னும் பின்னும் வலது இடது பக்கம் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். இந்த சபையினுடைய பலிபீடத்தை பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். இந்த பிரசங்க பீடத்தை பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற தேவ மனிதரை பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களை பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்கு உதவி செய்கிற மக்களை பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். காணிக்கைகளை கொடுக்கிறவர்களை பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். தசமபாகங்களை கொடுக்கிறவர்களை பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்கு யாரெல்லாம் உறுதுணையா இருக்கிறார்கள் அத்தனை பேரையும் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திற்கு உதவியாக இன்றைய வந்திருக்கிற எல்லா முழுநேர ஊழியக்காரர்கள், தேவனுடைய மனுஷர்கள், எல்லா ஊழியர்களையும் மறுபிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். பிரதிஷ்டை பண்ணுகிறோம், மறுபிரதிஷ்டை பண்ணுகிறோம், மறுபிரதிஷ்டை பண்ணுகிறோம். இந்த இடத்தில் அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும், ஒரு வேறுபாடு உண்டாகட்டும், ஒரு எழுப்புதல் உண்டாக. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள வட்டாரத்தில் மகிமை பெருகட்டும். மாவட்டம் முழுவதிலும் தேவ அக்கினி பரவட்டும். சபைகள் வளர்ந்து பெருகட்டும். சபைகளுக்குள்ளே ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் வர நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த சபையையும் ஆலயத்தையும் ஊழியத்தையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே பிரதிஷ்டை பண்ணி உடைய அன்பு கரத்தில் ஒப்படைக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது எல்லாரும் உட்கார்ந்து அங்கே அப்படி உட்கார்ந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் ஆரம்ப ஜெபத்தை பாஸ்டர் தேவ அன்பு அவர்கள் சொல்வார். ஆசீர்வாதமான இந்த பகல் வேளையில தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வதற்காக ஒரு அருமையான ஒரு ஆலயத்தை தேவன் இந்த பகுதியில் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக, இந்த ஆலயம் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக
எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக, நீர் உயர்த்தப்படுவீராக, நீர் உயர்த்தப்படுவீராக. ஆண்டவரே, நீர் ஜீவிக்கிறவர் என்பதை நீர் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார் என்பதை ஆண்டவரே இந்த ஆலயத்தின் மூலமாய் கர்த்தரை வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வழிக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உடைய அநாதை தீர்மானத்தின்படி இந்த நாளிலே இந்த பகுதியில் இருக்கிற மக்களின் ஆசீர்வாதத்திற்காக, ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, தெய்வீக சுகத்திற்காக, சந்தோஷம் சமாதானத்திற்காக ஆண்டவரே இந்த மகிமையான ஆலயத்தை தேவன் கட்டி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வேதம் சொல்கிறது போல கர்த்தாவே, அவர்களை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழப் பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த பகுதியில் இருக்கிற அநேக மக்களை ஆண்டவரே இந்த ஜெப வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நீர் மகிழப் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கவலையோடு கூட இருக்கிறவர்கள் இந்த இடத்துல வரும் பொழுது கவலைகள் மாறி, துக்கங்கள் மாறி, சந்தோஷத்தோடு கூட திரும்பி போவார்களாக. ஆண்டவரே, பிசாசினால கட்டப்பட்ட மக்கள் இந்த இடத்துக்கு வரும் பொழுது ஒரு தெய்வீக விடுதலை பெற்றுக் கொண்டவர்களாய் திரும்பி போவார்களாக. ஆண்டவரே, அறியாமல் வருகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு அற்புதத்தை ஆலயத்திலிருந்து கர்த்தர் செய்ய முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த அற்புதங்கள் இந்த ஆலயத்தில் இந்த ஊழியத்தில் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்குள்ளே கால் வைக்கிற ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது. ஆண்டவரே, தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலையும் பெற்றவர்களாய் கடந்து போக எங்கள் ஆண்டவர் அனுகிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலிருந்து இந்த ஆலயத்தில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஆராதனைகளையும் எல்லா ஜெபங்களையும் எங்கள் தேவன் ஆண்டவரே ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமம் தொடர்ந்து இந்த ஆலயத்தின் மூலம் மகிமைப்படுவதாக. இந்த ஆலயத்தில் நின்று ஊழியம் செய்கிற ஊழியக்காரரை, குடும்பத்தை இந்த ஆலயத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. வேண்டிய கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே, சத்துருவின் கிரியைகளை அழிக்க தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாகும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ
மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கூர்ந்தார். உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறார். தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கூர்ந்தார். உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. இது போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இது போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நதியை கடந்து சென்றேன், ஆனாலும் பெரும் பரிவாரத்தோடு என்னை இந்த இடத்தில் திரும்பி வரச் செய்தார் என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோஹே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான் என்று வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் உற்சாகமாக நம்முடைய சபை போதகர் அவர்கள் கொடுத்த சாட்சியின் படியாக நாம் அவருக்கு ஏல் எலோஹே என்று சொல்லி கைகளை தட்டி நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏல் எலோஹே, 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 கர்த்தரை
அதிக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீதவாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி துதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், கர்த்தர் நீ நல்லவர், கர்த்தர் நீ நல்லவர், கர்த்தர் நீ நல்லவர், நல்லவரே நல்லவரே, சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே, உம் கிருபை என்றும் உள்ளதே என்றும் உள்ளதே. சொல்லுகிறார் பயத்தது, நல்லவரே நல்லவரே, சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே, கிருபை என்றும் உள்ளதே என்றும் உள்ளதே.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுடைய ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். எஸ்ரா விண்ணப்பம் பண்ணினான், அறிக்கையிட்டான், அழுதான், தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடந்தான். அங்கு பிரசங்கம் இல்லை, அங்கே ஏராளமான பாடல்களும் இல்லை, இசைக்கருவிகள் இல்லை, அங்கே எந்த நோட்டீஸுகள் இல்லை, வால் போஸ்டுகள் இல்லை. ஆனால் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. வந்தவர்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்கவில்லை, ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். மகா பெரிய சபை கட்டப்பட என்ன தான் தேவை என்பதை நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். அதுல ஒரே ஒரு விஷயம்தான். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரியது என்று. ஒரு விசுவாசம் தேவை. பெரிய விசுவாசம் இருந்தால் தான் பெரிய சபை கட்ட முடியும் என்று எல்லாருமே எண்ணுவார்கள். அதே போலவே நம்பிக்கை வேணும். ஒரு பாஸ்டர் மேல, ஒரு தேவ மனுஷன் மேல மக்களுக்கு நம்பிக்கை வேண்டும். மக்கள் மேல தேவ மனிதனுக்கு நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம். விசுவாசம் முக்கியம், நம்பிக்கை முக்கியம். இது எல்லாவற்றிலும் பெரிய காரியம் அன்பு. இதனால்தான் 1 கொரிந்தியர் 14:1 அன்பை நாடுங்கள் என்ற வசனம் தொடர்கிறது. அன்பு கூறக்கூடாத காரியம் 1 யோவான் நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 யோவான் நிருபத்தின் 2ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்ப உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூற வேண்டாம் என்று
நம்முடைய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உலகத்தின் மேல் நமக்கு அன்பு கூட, வாழலாம் அன்பு கூட. ஆனால் ஒரு பெரிய சபை வர வேண்டுமானால் அதில் இருக்கிற பாஸ்டருக்கும் அதில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் அந்த அன்பு தான். அந்த அன்பு 10 விதமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய லைஃபை வச்சு தான் நான் பேசுறேன். எனக்கு முதலாவது இயேசு மேல ரொம்ப அன்பு வந்தது. அதான் ஃபர்ஸ்ட் அன்பு, இயேசு கிறிஸ்துவ மேல அன்பு. பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இது 1 கொரிந்தியர் 16:22 வருகிறது. இயேசு கிறிஸ்துவ மேல் ஒருவனுக்கு அன்பு வர, அவனுக்கு அன்பு வைக்க முடியவில்லை என்றால் அதுவே ஒரு சாபம். அநேக கிறிஸ்தவர்கள் மேலேயே சாபம் இருக்கிறது. அவர்களால் இயேசு மேல் அன்பு வைக்க முடியவில்லை. நிலம், பணம், இனம், ஜாதி, பட்டம், பதவி, இவைகளில் தான் அன்பு வைக்கிறார்கள். சொந்த பந்தம், இதில் தான் அவர்களுக்கு அன்பு. சிநேகம், ஃப்ரெண்டுக்காக எதையும் செய்வார்கள். ஃப்ரெண்டுக்காக தாய் தகப்பனை தூக்கி எறிவார்கள். இதுதான் இன்றைக்கு. ஆனால் உண்மையான அன்பு இயேசு மேல அன்பு. இயேசு மேல் அன்பு இல்லாமல் இருப்பது ஒரு சாபம். அதனால முதலாவது உங்களுக்கு இயேசு மேல அன்பு இருக்கணும். இந்த அன்பு இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஊற்றுகிறார். ரோமர் 5:5 சொல்லுகிறது, நமக்கு ஊற்றப்பட்ட தேவனுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அருளப்பட்ட ஆவியினாலே அன்பு ஊற்று. அவரே பரிசுத்த ஆவி மூலமா அந்த அன்பை நம்ம இருதயத்தில் நிறைய ஊற்றுறார். இயேசுவின் மேல் நமக்கு ஒரு அன்பு. எனக்கு வேற எது மேலேயும் அன்பு வரல, இயேசு தான் மெயின். எனக்கு இயேசுவை யாராவது தப்பா பேசினா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, கோபம் வரும் எனக்கு. ஆரம்பத்தில் தெரியாம, இப்ப யார் பேசினாலும் நான் கோபப்படுறது இல்லை. அப்போ ஆனா அன்று ஆரம்ப காலத்துல அப்படி இயேசு மேல யாராவது ஏதாவது சொல்ல விட மாட்டேன். அவங்க மேல எனக்கு அளவற்ற அன்பு கொடுத்தாங்க. அந்த அன்புனால எனக்கு என் தாய் இல்லாமல் இருந்தாலும் அது மேல எனக்கு ஒரு பாசம் போகலை. தகப்பன் என் வீட்டை விட்டு துரைத்து விட்டார், அது பெருசா என்ன. இயேசு மேல் உள்ள அன்புனால சாப்பாடு பெருசா நினைக்கல, தூங்கணும் பெருசா நினைக்கல. இயேசு மேல் உள்ள அன்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியமா தெரியும். அவரையே பார்த்து கொண்டு உட்கார்ந்துருக்கேன். 3 நாள், 4 நாள், 10 நாள், 15 நாள், 11 நாள் உபவாசம் பண்ணி அவருடைய வீட்டிலே, அவருடைய பாதத்திலே, சில நேரம் வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருப்பேன். இயேசு தான் எனக்கு மெயின். அவர் மேல அன்பு. நீங்க வந்திருக்க எல்லாருக்கும் சொல்றேன், இயேசு மேல் ரொம்ப அன்பு இருக்கணும். ஏன்னா அவர் நம்ம மேல அன்பு வைத்து அந்த அன்பை நிரூபித்து விட்டார். சிலுவையில ரத்தம் சிந்தி நிரூபித்து விட்டார். நிரூபிக்கப்பட்ட அந்த அன்பு. அதனால இயேசு கிறிஸ்துவின் மேல உங்களுக்கு இருக்கிற அன்பை நீங்க நிரூபிக்கணும். இந்த சபை போதகர் இயேசு மேல் தனக்கு இருந்த அன்பை நிரூபிக்கத்தான் இந்த சர்ச்சை கட்டினார். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவருமே இயேசு மேல் நமக்கு அன்பு இருந்தா அதை ப்ரூவ் பண்ணுங்க. சும்மா இயேசு மேல் அன்பா இருக்குன்னு சொல்லிட்டாலே அதை நிரூபி. ஆளாளுக்கு இப்படிப்பட்ட சர்ச்சை கட்டுங்க. ஆளாளுக்கு ஆத்மாக்கு ஆதாயம் பண்ணி இயேசு கிறிஸ்துவ பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்க. இயேசு மேல ஒரு அன்பு. ரெண்டாவது, எனக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து எனக்கு ரெண்டாவது எது மேல அன்பு வந்ததுன்னா பைபிள் மேல, இயேசுவோட வார்த்தை மேல. ஏன்னா அந்த பைபிளை தூக்கிட்டு அலைஞ்ச பைபிளை சுமக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். எனக்கு பைபிள் அன்பா இருந்தது. எனக்கு பைபிள் வாசிக்கணும்னு ரொம்ப அன்பு. எப்ப பார்த்தாலும் இப்பவும் என் பிள்ளைய சொல்லுவாங்க, இன்னுமாப்பா பிரசங்கம் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் இதுவரை பண்ணாத ஒரு 1000 பிரசங்கம் கிட்ட எடுத்து தனியா வச்சிருக்கேன். எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதை பண்ணினதே கிடையாது, எங்க சபையிலே பண்ணல. இவ்வளவு பிரசங்கம் எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஐ லவ் காட்ஸ் வேர்ட். நீங்க உலகம் முழுவதும் என்னை கூப்பிட காரணம் வார்த்தை. அந்த வசனத்துக்காக தான் கூப்பிடுறாங்க. இள வயதுல பைபிளை தூக்கினேன். இப்ப பைபிள் என்னை தூக்கிட்டு உலகம் எல்லாம் போகுது. பைபிள் மேல ஒரு அன்பு. நிறைய பேருக்கு வீடு வாங்க காசு இருக்குது, நகை வாங்க காசு இருக்குது, நிறைய துணிமணி வாங்க காசு இருக்குது. ரொம்ப வருத்தம் எனக்கு, ஒரு பைபிள் வாங்க காசு இல்லைன்னு சொல்றான் பாருங்க. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அப்படி கையை காட்டி சொல்றேன், அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவன் ஆஸ்பத்திரியில தான் நிற்பான். அவன் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்பான், இல்ல கோர்ட்ல நிற்பான். ஆனா பைபிள் மட்டும் வாங்கின உனக்கும் கோர்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை, உனக்கும் ஆஸ்பத்திரிக்கும் சம்பந்தமே இல்லை. டாக்டரா இருந்தா சம்பந்தம் இருக்கு.
எனக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சம்பந்தம் இல்லை. பைபிள் மேல அன்பு வைக்கணும். எல்லாரும் கேட்டுக்கொள்றேன் இந்த பிரதிஷ்டை நாள்ல வசனத்து மேல அன்பு, வசனம் கேட்க ஆசைப்படுங்க, வசனத்தை எழுதி வைங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. நான் நிறைய வசனங்கள் மனப்பாடம் பண்றது. அதனாலதான் பைபிள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் பைபிள் தான் எனக்கு பிடிக்கும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்து பிறக்க ஒரு வார்த்தையினால் பிழைக்கும். எனக்கு மியூசிக் போட ரொம்ப ஆசை, ஆனா அதை விட பைபிள் தான் எனக்கு பிடிக்கும். அதை பார்த்துக்கிட்டு மியூசிக் போடுறவங்களுக்கும் சேர்த்து பிரசங்கம் பக்கத்துல ஒரு பைபிளை வாங்கி வச்சுக்கிட்டு வாசி. நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு இதை விட பெரிய கீபோர்டை கத்த தருவாரு, பெரிய இசைக்கருவிகளை உருவாக்குவீங்க. பைபிளை புறக்கணிச்சோன ஆசீர்வாதம் புறக்கணிச்சோம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நேரம் பேசுறேன். இயேசுவின் மேல் ஒருவன் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் பைபிள். அதே மாதிரி வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவன். பைபிள் தெரியல, அவன் மேல ஒரு சாவு. நீ 1000 கூட்டத்துக்கு போனாலும் பிரயோஜனம் கிடையாது. பைபிள்ல முழங்காலில் நின்று வாசிக்கணும். எல்லாம் பைபிள்ல முழங்காலில் நின்று 30 அதிகாரம் 40 அதிகாரம் 50 அதிகாரம் சாப்பாடு அது என்னது தேவையில்லை. பைபிள் தான் அவ்வளோ அன்பு. பைபிள் நான் ஒண்ணு கூட நான் கூட பேசல, குறைச்சு தான் பேசுறேன். பைபிள் மேல எனக்கு அவ்வளோ அன்பு. பைபிள் மேல இந்த சபைக்கு அன்பு இருக்கு. அப்பதான் இந்த சபை மகா பெரிய சபையா வளரும். இது பைபிள் சபை என்று பெயர் எடுக்கணும். மூன்றாவது எனக்கு எது மேல அன்பு அப்படின்னா, வாரத்துல ஒரு நாள் ஃபாஸ்டிங் பேர் இந்த சபையில நடக்கணும். அந்த உபவாச ஜபத்தை நீங்க கை கொண்டு வாங்க, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, எல்லா நன்மையும் உங்களுக்கு நிறைவு. நான் சொல்லிட்டே வர வரிசையை பாருங்க. முதலாவது எனக்கு இயேசு மேல அன்பு, ரெண்டாவது அவருடைய வசனத்தின் மேல அன்பு, மூணாவது உபவாச ஜபம். ப்ரே பண்ணணும்னா ரொம்ப ஆசை. வாங்க பிரதர் ஜெபம் பண்ணுவோம்னா அதுபோல சந்தோஷம் எனக்கு வேற எது இல்லை. நாலாவது எனக்கு ரொம்ப அன்பு எனக்கு எது மேல வந்ததுன்னா தேவனுடைய வீட்டு மேல அன்பு. த ஹவுஸ் ஆஃப் காட். எனக்கு தேவ சபைன்னா அவ்வளோ பிடிக்கும். அதனாலதான் ஆண்டவர் பெரிய சர்ச்சை கட்டும்படிக்கு திட்டம் கொடுத்த போது அதுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு. இன்னும் எங்க சர்ச்சை நல்ல முறையில கட்டினா 25,000 பேர் உட்காரலாம். இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கடையில நிறைய சபைகள் ஆங்காங்க. திருநெல்வேலியில மாத்திரம் 9 சபைகள் செல்ஃப் சப்போர்ட்டிங் சர்ச்சஸ் வேற கட்டியிருக்கு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தேவனுடைய வீடு மேல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அன்பு. எனக்கு சந்தோஷம் இல்லை, அன்பு. எப்படா தேவனுடைய வீட்டுக்கு போவேன் அப்படிதான். நான் கூட நினைப்பேன், எதுக்கு திங்கட்கிழமை எல்லாம் சிருஷ்டித்தாரு, செவ்வாய் புதன் வியாழன் இதெல்லாம் சிருஷ்டிக்காம மொத்தத்துல அவ்வளத்தையும் ஞாயிற்றுக்கிழமையாவே சிருஷ்டித்து இருந்தா பேசாம சர்ச்சில் போய் உட்கார்ந்துருக்கலாமே. அப்பதான் எனக்கு தோணுச்சு. அது எப்போ 19, 20 வயசுல, 7ஆம் வயசுல. அதனால தேவனுடைய வீட்டுல போய் உட்கார்றதான் எனக்கு பிடிக்கும். தேவனுடைய வீட்டுல 9 மணிக்கு சர்ச்சு தொடங்குறாங்கன்னா 8 மணிக்கு போய் உட்கார்ந்துருப்பேன். ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே எழுப்பி போக மாட்டேன். பின்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிருப்பேன். சில நேரம் பிரசங்கம் முடிஞ்ச உடனே தேவனுடைய வீட்டை விட்டு எல்லாரும் போயிருப்பாங்க, நான் போக மாட்டேன். யார் போனா வந்தான்னு எனக்கு தெரியாது. கண்ணை மூடி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். கண்ணை திறந்து பார்த்தா ராத்திரி 11 மணி ஆயிருக்கும். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவை அடைச்சிட்டு எல்லாரும் போயிருப்பாங்க. நான் இன்னும் முழங்கால் போட்டேன். தேவனுடைய வீடுன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எதுக்கு இந்த சர்ச்சை கட்டி இருக்குது? உங்களால இந்த சபை மேல அன்பு வைக்க முடியலன்னா இந்த கட்டடம் தேவையில்லை. இதனால யாருக்கு பிரயோஜனம் வரப்போகுது? இங்க வந்திருக்கிற எல்லாரும் இந்த சபை மேல அன்பு வைக்கணும். ஏன் காணிக்க கொடுக்குறாங்க? அன்புனாலதான் கொடுக்குறாங்க. இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு அன்பு. எங்களுடைய சபை மக்கள் அன்புனாலதான் அள்ளி கொடுத்தாங்க. நம்ம கட்டடம் கட்டுறதுக்கு மட்டும் இல்லை, வட இந்தியாவில் சபைகளை கட்டுறதுக்கும் கொடுத்தாங்க. அன்பில்லாத விசுவாசிகளை வச்சுக்கிட்டு வருஷ கணக்குல பாஸ்டர்மார் கஷ்டப்படுறதை விட அதுகள் எல்லாத்தையும் சீக்கிரம் அனுப்பி விட்டுட்டு அன்புள்ள மக்களை இந்த சபை மேல கட்டடத்து மேல அன்பு இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டை சொல்றேன், தப்பா நினைச்சுறாங்க. எனக்கு இந்துக்கள் பாடுற அந்த பாட்டு ரொம்ப என் மனசை தொட்டுச்சு. அது என்னன்னா, மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். அவன் என்ன உருக்கத்தோட எழுதுனா பாரு.
நான் மண்ணா பிறந்தா கூட திருச்செந்தூர்ல மண்ணா பிறப்பேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இந்துவுக்கு பக்தி இருக்குது. இந்த பாட்டை எழுதின ஆளை கண்டேன். அந்த ஆளை கட்டி தழுவி கொண்டு அந்த ஆளுக்கு கையில ஒரு பைபிளை பிரசன்டேஷன் மனசு நல்ல மனசு. ஆனா உண்மை தெய்வத்தை அறியலையே நீ. உண்மை தெய்வம் இயேசு. அதனால என்ன சொல்லணும், நான் மண்ணா பிறந்தா கூட இந்த சர்ச்சு மண்ணா பிறப்பேன். சங்கீதத்தில் அதனுடைய கல்லுகளுக்காக பரிதபிக்கிறார்கள், அதன் மண்ணுக்காக பரிதபிக்கிறார்களா. சர்ச்சில் இருக்கிற ஆலய கல் மண்ணுக்காக பரிதபிக்கிறார்கள். நிறைய பேர் வாடகை கட்டடத்திலேயே வாழ்றதுனால, வாடகை கட்டடத்திலேயே சபைகளை நடத்துறதுனால அது மேல அவங்களுக்கு அன்பு வர மாட்டேன். அதனாலதான் சொல்றேன், உங்க அன்பு பெருகணும்னா எங்கேயா சவாலா போய் ஏதாவது கஷ்டப்பட்டு ஒரு இடத்தை கேட்டு கர்த்தரிடத்துல வாங்கி தலைகீழ நின்னாச்சும் வாங்கி நீங்க ஒரு சின்ன சர்ச்சை கட்டுங்க. ஒரு கல் மேல ஒரு கல் வைக்கும் போதே அந்த அன்பு பெருகிட்டே வரும். ஒவ்வொரு கல் வைக்கும் போதும் விசுவாசிகள் அழுது அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி வந்ததுதாங்க சபை. ஹல்லேலூயா. எல்லாம் கட்டி முடிச்ச உடனே சில பேர் ரிப்பன் வெட்டுறதுக்கு மட்டும் வருவாங்க. ஆனா கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க பாரு. எனவே தேவனுடைய வீடுன்னா உங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கணும்ங்கிறதுதான் நான் உங்களுக்கு சொன்ன 4வது காரியம். சரியா? வரிசையா மைண்ட்ல வைங்க. மேடையில் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு டாபிக் வச்சிருக்கேன். சரியா? அந்த கடைசியில் வந்து இயேசு மேல் அன்பு அப்படி வரிசையா வச்சுக்கிட்டே வாங்க. 2வது தேவனுடைய வார்த்தை மேல அன்பு. 3வது உபவாச ஜபத்து மேல அன்பு. 4வது தேவனுடைய வீட்டு மேல அன்பு. 5வது எனக்கு எது மேல அன்பு வந்திருக்குன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? யோசித்து பார்க்குறீங்களா? எது மேலதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு அன்பு வரும் அப்படின்னா, பாட்டு பாடி ஜெபிக்க ஆசை. பாட்டு மேல எனக்கு அவ்வளவு அன்பு. பிரதர், பாட்டு படிக்க பிரியம் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. சீடி போடுறதுக்குன்னே பாட்டை கட்டுவாங்களே தவிர அன்புனால பாட்டு கட்டு இதெல்லாம் நான் பார்த்துட்டு வலிச்சு போயிட்டேன். இவங்க எப்பயாவது அதை வித்துடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண. அப்படி பாட்டுன்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும். பாட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே சில பேர் கோயிலுக்கு வருவாங்க பாருங்க. ஒரு AK-47 ரெடியா வச்சுக்கணும். பாட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே சர்ச்சுக்கு வரவங்களை டிஷுன்னு சுட்டு தலையிடணும். நம்மளையும் சுட்டுட்டு நம்மளும் விழுந்துடும். இவனை வச்சு வாழ்றத அவ்வளவு பேரும் பாட்டு தொடங்கும் போதே வந்து பாடணும். ஏன் தெரியுமா? இடையில பாட்டு ஆராதனை நடத்துறாங்கன்னா ஃபர்ஸ்டே நடத்த முடியாது. ஏன்னா நீங்க ஒருத்தரும் ஒரு நேரம் வருவீங்க. அதனால இங்க இந்த யாரையாவது இப்ப ஆளை பிடிச்சி விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நடுவுல பிடிச்சி விட்டு நடத்து. அதாவது எந்த ஆராதனையும் பாட்டுல தான் ஆரம்பிக்கும். பாட தெரியாதவன் முன்னேற மாட்டான். பாட தெரியாதவன் சந்தோஷப்பட மாட்டான். சந்தோஷம் உள்ளவன் சங்கீதம் பாட கடவுள். தாவீது எத்தனை பாட்டு பாடுற சாட்சியல். இவர் சொன்ன சாட்சி எல்லாமே பாட்டா மாறிடணும். அவர் சொன்னார்ல சாட்சி, அது அத்தனையும் பாட்டா எழுதுங்க. தாவீது மாதிரி சொன்ன பாட்டு மேல எனக்கு ரொம்ப ஆசை. அதனால எனக்கு எல்லா பாட்டும் சும்மா ஆண்டவர் ஏசப்பா பாதத்துல உட்கார்ந்து பாடிக்கிட்டே இருப்பேன். அடுத்தவன் கேட்கணுங்கிறதுக்காக எனக்கு தேவையே கிடையாது. இப்ப வரைக்கும் நான் பாடினேன்னா அது இன்னொருத்தன் கேட்கணும்னு பாட மாட்டேன். இங்க பாடுறேன். பரலோகத்துல ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சிருக்கோம். ஏசப்பா சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு கேட்டுக்கிட்ட என் மகன் என்ன அருமையா பாடுறான். மிகாவேலுக்கு வந்து பாரு, கேப்ரியல் எங்க வந்து பாரு. அப்படி சொல்ற மாதிரி எண்ணிதான் அவருக்காக தான் பாடுறான். விசுவாசிகளுக்கான நேயர் விருப்பம் அப்படிங்கிற பாட்டு கேட்பாங்க. இந்த பாட்டை பாடு, என் உயிரான ஏசப்பா, உயிரை எடுத்துருவன் கொள்ளாத கேட்காத, என்கிட்ட கேட்காத. அந்த பாட்டு ஏசப்பா பார்த்து பாடுற பாட்டு. அப்ப பாடும்போது உங்க குரலே நல்லாயிரும். இப்ப ஒருத்தர் பாடினாலே ஒருத்தி, அவ யாருன்னா என் மக, அப்படியெல்லாம் வந்து அவ லில்லி என் மக. அவ அந்த பாட்டு இனிமையா பாடுற பாட்டு. அது அப்படியே மெய்மறந்து இயேசுவே இயேசுவேன்னு பாடினான்னா சபை கட்டான் பெருசா வளர்ந்துரும். சந்தேகமே கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பாடுங்க. சில சொல்லுவாங்க பாட்டே வரமாட்டேன் பாஸ்டர், ஒரு நண்டு உட்கார்ந்து இருக்கு சொல்லுது பாஸ்டர், பாட்டே வரமாட்டேங்குதுன்னா கட்டாயம் வரும். மறுரூபம் உங்க ஆகும்போது பாட்டெல்லாம் இனிய குரல் வரும். உங்க குரல் ஏசப்பாவுக்கு இனிமையா தான் இருக்கும்.
அடுத்தவனுக்கு இனிமையா இருக்க பற்றி பிரச்சனை இல்லை. எனவே எனக்கு பிடிச்ச 5வது காரியம் பாட்டு. அந்த பாட்டை நல்லா பாடுறதுக்காக வேண்டிதான் மியூசிக்க படிச்சேன். மியூசிக் நாங்க காலத்துல மியூசிக் கிடையாது. இப்ப எல்லாரும் சைக்கிள்ல ஒரு கீபோர்டை வச்சுக்கிட்டு அங்கங்க போறாங்க. நான் பார்த்தேன், மோட்டார் சைக்கிள்ல போறாங்க கீபோர்டை வாங்கி. அங்கங்க மியூசிக் கடைகள் நிறைய பெருத்து போய் கிடக்கு. எங்க காலத்துல தமிழ்நாடு முழுக்க 4 கிட்டார் தான் இருக்குது. அந்த 4 கிட்டார் எனக்கு கிட்டார் கிடையாது. டெல்லியில இருந்து ஜெயசீலன் அப்படின்ற ஒருவர், அவர் இப்ப மிஷனரி, அவர் ஒரு ஓரமா வச்சிருப்பார் கிட்டார். நான் போய் பக்கத்துல நின்று தொட்டுட்டு ஓடி வந்துருவேன். உடனே அவர் வருவார், என் கிட்டாரை யாரோ தொட்டாங்களே, மண்ணி மண்ணி மண்ணி. அதுதான் என் ஆரம்ப காலம். தொட்டதை கூட கண்டுபிடிக்கிறார் அப்படி. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். எல்லா இசைக்கருவிகளையும் படிச்சு கொடுத்தார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதனால உங்களுக்கு சொல்றேன், அந்த ஏன் இசை அப்படின்னா பாடுறது தான். எங்களுடைய சர்ச்சில் பாடுறோம், மியூசிக் போடுறவங்கள சொல்லிடுறேன், மியூசிக்கை மட்டும் போட்டு நிக்காத, ஒரு மாதிரி ஆயிருவ. பாடிக்கிட்டே மியூசிக் போடு. பக்கத்துல ஒரு மைக்க வை, இப்படி வச்சுக்கிட்டு இங்க வாசிக்கிட்டே பாடு. அந்த மாதிரி பழகி வா. உன்னை தேசத்துல பயன்படுத்துவார். இல்லைன்னா வாடி வைப்பாங்க, எடுத்த உடனே கொட்டு உங்ககிட்ட காட்டு. பாடிக்கிட்டே அடி. மியூசிக்கா இருந்தாலும் சரி, பாட்டு. எனவே எனக்கு ரொம்ப பிடிச்ச 6வது காரியம் பாட்டு. 5வது பாட்டு. 6வது என்னதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு இல்ல, ரொம்ப அன்பு. அது மேல ஒரு அன்பு. என்ன 6வது, சபைக்கு வர விசுவாசிகள் மேல எனக்கு அன்பு. ஏன்னா அவங்க என்ன தியாகம் பண்றாங்க தெரியுமா? எவ்வளவு உண்மையா இருக்காங்க தெரியுமா? அவங்கதான் ஜெபம் பண்றாங்க, அவங்கதான் காசு தர்றாங்க, அவங்கதான் தசமபாகம் கொடுக்குறாங்க. கணவன்மார் என்னெல்லாமோ ஏச்சு பேச்சு அத்தனையும் தாண்டி சபைக்கு வர விசுவாசிகள், உண்மையா இருக்கிற விசுவாசிகள், சபை பாஸ்டருக்காக ஜெபிக்கிற விசுவாசிகள், தியாகமான விசுவாசிகள், சுவிசேஷ ஊழியம் செய்யற விசுவாசிகள், அந்த நேரத்துக்கு முன்னால ஓடி வந்து சபையில காத்திருக்கிற விசுவாசிகள், பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கிற விசுவாசிகள். சில விசுவாசிகள் அங்கன வந்துட்டு உட்கார்ந்துட்டு என்ன நாங்க சர்ச்சு காம்பவுண்ட் சுத்தம் பண்ணவா? நான் கேட்பேன், சுத்தம் பண்ணவான்னு கேட்கவா? சரிங்க பண்ணுங்க, இப்படிதான் பண்ணு. தவறாக சொல்ல பாஸ்டர் இதை செய்யவா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்றேன், செய் அல்லது செத்து மடி. ஏன் அப்படி பேசுறேன்னா, அவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு, அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். அதனால நான் பேசுற மாதிரி இன்னொருத்தங்க வந்து பேச முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு அன்புள்ள விசுவாசிகள். அதனாலதான் எனக்கு விசுவாசிகள் மேல அன்பு. அவங்க தங்க பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புவாங்க, வாலிபர்களை ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனவே 6வது விசுவாசிகள் மேல எனக்கு அன்பு. உங்களுக்கும் விசுவாசி மேல அன்பு இருக்கணும். ஒரு விசுவாசியை பாய்க்காதீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க. முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு வரேன். யாராவது விசுவாசிய பகச்சு நல்லா இருக்க மாட்டீங்க. உங்க வீட்டுல கல்யாணம் வந்தா சொந்தக்காரங்க குறும்பூர் குப்புசாமியை கொண்டாந்து மெயினா உட்கார வச்சுக்கிட்டு விசுவாசிகளை ஓரமா நிக்க வச்சுக்க, நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. விசுவாசிகள் பைபிளோட வர விசுவாசிகளை முன்னணியில உட்கார வைங்க. எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படி நினைங்க. சொந்த பந்தங்களை விட பெருசு இயேசுவை சேவிக்கிற விசுவாசிகள். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற பாலிசி. அதை பிடிச்சு கொள்ளுங்க. அப்பதான் இந்த சபை வளரும். நான்லாம் விசுவாசியை மதிக்கிறேன். நான் ரொம்ப காரசாமன் மிலிட்டரி பாஸ்டர்னு பேர் இருக்கு. மிலிட்டரி பாஸ்டர் தான் 4 தான் அவன். அதாங்க உண்மையான விசுவாசி. அதனாலதான் விசுவாசி மேல எனக்கு அன்பு. எத்தனாவது குறிப்பு சொன்னேன்? எழுதி வச்சுக்கிடுங்க, வரிசையா எண்ணிக்கிடுங்க. 6 சொன்னேன். 7வது எது மேல எனக்கு அன்புன்னா, இதுங்க யோசிச்சு சொன்னேன். 7வது எனக்கு எது மேல அன்புன்னா, சுவிசேஷ ஊழியத்துல அன்பு. சுவிசேஷ ஊழியம், எவாஞ்சலிசம். ஏன்னா இயேசு சொன்னார், உலகமும் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. Go and preach the gospel. நான் கேட்கிறேன், ஒரு விசுவாசியோ ஊழியக்காரனுக்கோ சுவிசேஷத்து மேல அன்பு இல்லைன்னா, பிரதர் என்ன பிரதர், எதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க? எதுக்காக அம்மா நீங்க இருக்கணும்? கால்நடையா போய் சுவிசேஷம் எதுக்காக அறிவிக்கணும்? அன்புனால. ஆதாயம் தேடி இல்லை. நான் சொல்றேன், எங்க சபையில சொல்லுவேன்,
எப்பா 1 வருஷம் 2 வருஷம் காணிக்கே கொடுக்க வேண்டாம், தசமமா கொடுக்க வேண்டாம். சபை மேல அன்பா இருங்க. சுவிசேஷ ஊழியத்தின் மேல உங்களுக்கு அன்பு நிரூபிங்க. காணி கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, சபை மேல அன்பு வைங்க, சுவிசேஷ ஊழியத்து மேல அன்பு வைங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு ஆத்மாக்களை கொண்டு வர்றவங்க எல்லாம் யாருன்னா சபை மக்கள் தான். நான் சும்மா உட்கார்ந்து போய் ஞானஸ்நானம் கொடுக்கறதா நம்ம வேலை. போன ஞாயிற்றுக்கிழமை 61 பேருக்கு ஞானஸ்நானம். நான் அதிகபட்சமா ஒரு ஞாயிறு ஞானஸ்நானம் கொடுத்தது 218 பேர். கொடுத்துட்டே இருப்பேன் ஞானஸ்நானம். அன்னைக்கு 172, அதுக்கப்புறம் 160, இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். 100க்கு கீழே குறைஞ்சிட்டுனா எனக்கு கடுமையா வருத்தமா இருக்கும். சுவாசியிலே என்ன பண்றீங்க, செத்து ஒளிந்தீர்களா? பாஸ்டர்மார் எல்லாருக்கும் சொல்றேன், சுவிசேஷத்தின் மேல உங்களுக்கு 99% அன்பு இருக்கணும். 1% உங்க தரிசனத்தின் மேல இருக்கணும். ஏதோ ஒரு கட்டடம் கட்டுறீங்க, ஏதோ ஒரு பண்றீங்க, ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. மேடையில பண்ற பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஒரு ஆளை நீங்க நிதானிக்க கூடாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், மேடையில ஒருத்தன் பண்ற பெர்ஃபார்மன்ஸுக்கு 5 மார்க் தான். ஆனா அவனுக்கு 95 மார்க் அவனுக்கு சுவிசேஷ வேலையில தான் உண்டு. அதனால சுவிசேஷம் அறிவிக்காத சபை வளராது. சுவிசேஷம் மேல கடமையா அறிவிக்க கூடாது. சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை அப்படி கிடையாது. சுவிசேஷத்துக்கு மேல ஒரு அன்பு. இது இயேசு அப்பாவுடைய சுவிசேஷம். இதுதான் சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்ததை குறித்து எல்லாருக்கும் சொல்லும் சுவிசேஷம். அதனால சுவிசேஷ ஊழியத்துல எல்லாருக்கும் அன்பு. அதனாலதான் நான் கிராக்குகளை பல லட்சக்கணக்கான குண்டு புரிதலை கொடுத்திருக்கிறேன். நான் நாற்காலியில் உட்கார்றது விருப்பப்படவே மாட்டேன். எனக்கு ஆபீஸே விருப்பப்பட மாட்டேன். நீங்க போய் பாருங்க, துதியின் கோட்டையில கூட ஆபீஸை நான் ஒழுங்கா வைக்க மாட்டேன். எனக்கு ஆபீஸே சுவிசேஷ களம். எங்கேயும் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் என்னுடைய முதன்மை. நான் சும்மா சொல்ல, உண்மையாவே சொல்ல. சுவிசேஷம் அறிவிக்காம உட்கார்ந்துக்கிட்டு நேரத்தை போக்கிட்டு இருக்கிறவங்களை கண்டா எனக்கு அனுபவம் வரும். சுவிசேஷம் அறிவிக்காம தன்னை சுவிசேஷகர் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறவர்களை கண்டா கல்ல கொண்டு எரியணும் போல இருக்க. செய்யாதீங்க. அப்படி ஒரு குரூப்பை கூட்டிட்டு போய் சுவிசேஷம் அறிவிங்க. தினம் சுவிசேஷம் அறிவிச்ச பிறகு சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்க. அது இயேசுடைய சுவிசேஷம். அது ராஜ்யத்தின் சுவிசேஷம், அது சமாதானத்தின் சுவிசேஷம். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நான் பேசுறது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? வருத்தமா இருக்கு. சுவிசேஷத்து மேல அன்பு அல்லவா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வரிசைய இந்த சர்ச்சில் ஒரு பெரிய போர்டுல எழுதி வச்சிருக்கோம். அதான் அந்த பாஸ்டர் செய்ய வேண்டிய கடமை. எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. இந்த 10 வரும். இப்போ மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 7. சுவிசேஷ ஊழியத்து மேல அன்புனாலதான் சைக்கிள்லே தெருவில் போய் சுவிசேஷம் அறிவிச்சு போறவாங்க வாரவங்களெல்லாம் பாருங்க, நடந்து போய் அறிவிக்க மாட்டேன். ஓடி ஓடி அம்மா இயேசு நல்லவருமா ஏற்றுக்கொள்ளுங்க, அம்மா இதோ இயேசு சீக்கிரம் வரப்போற, இப்படித்தான் ஓடி ஓடித்தான் சொல்லுவேன். வட இந்தியாவில், தமிழ்நாட்டில் போகாத கிராமம் போகாத பட்டணம் கிடையாது. எல்லா ஊர்களையும் சுவிசேஷம் அறிவிக்க அவ்வளோ ஆசை. எத்தனாவது குறிப்பு சொன்னேன்? 8வது எது மேல எனக்கு அன்பு தெரியுமா? ஏழைகள் மேல எனக்கு அன்பு. ஏழை, காசு இல்ல, சாப்பாடு இல்ல, வேலை இல்ல, தாய் இல்ல அல்லது தகப்பன் இல்ல, ஒற்றை பெற்றோர், அநாத பிள்ளைங்க, ரோடுகள்ல இருக்கிற பிள்ளைங்க. ஏன்னா நான் அப்படி ரோடுகள் அலைஞ்சிருவேன். ஏழை மக்களை பார்க்கும்போது எனக்கு அழுக வரும். கஷ்டப்படுறவங்களை கண்டா கண்ணீர் வரும். அதனாலதான் எனக்கு சொல்லுவாங்க, என் ஒய்ஃபே சொல்லுவாங்க. நான் ஒரு நேரம் சொன்னேன், என்னம்மா சபைக்கு எல்லாரும் ஏழைகளா வரேன், நீங்க தானே ஏழை பங்காளர்னு சொன்னீங்க, அதான் வர்றாங்க. உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஏழைகளை வச்சு நான் என்னையா பண்ணுவேன், எனக்கு பெரிய பெரிய திட்டம் இருக்கேன், இந்தியாவை அசைக்கணுமே. அப்போ ஆண்டவர் சொன்னதை வச்சு அவங்க பிள்ளைகளுக்கா ஜெபம் பண்ண போது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஏழை குடிசையிலிருந்து வர்ற பிள்ளைகள் எல்லாம் டாக்டருக்கு படிக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் நான் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எனவே பிள்ளைகள்லாம் பெரிய படிப்பு படித்து குடிசை வீடெல்லாம் 3 மாடி கட்டடமா மாறி போயிட்டு சர்ச்சில் வெளியே வந்து இப்படி கையை கட்டி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். பழைய மொபட்டும் சைக்கிளமா நின்றுச்சு ஒரு காலத்துல. இதா ஊழியம் ஆண்டவரே அப்படின்ட்டு வருத்தப்பட்டு இதெல்லாம் காரா மாத்து ஆண்டவரே அப்படின்னா கொஞ்ச நாள்ல அதே மாதிரி கர்த்தர் செஞ்சேன். சொல்லிட்டேன், எல்லாரும் ஆளாள் காரை வாங்குங்க. அது என்னது, இது கையிலையும் காதுலையும் நிறைய போட்டுக்கிட்டு அலையிறது பேய் மாதிரி. காரை வாங்கிட்டு போங்க உருப்படியா.
அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு பேரும் கார் வாங்க. ஒரு பிரதர் சொன்னார், ஃபர்ஸ்ட் கார் வாங்கிடுவேன், ஓட்ட தெரியாது. நான் சொன்னேன், உங்களுக்கு ஓட்ட தெரிய தேவையில்லை, வாங்கி போத்தி வைங்க உங்க வீட்டுல, எனக்கு தேவைப்படும் போது நான் எடுத்துட்டு போறேன். சொன்னா கொஞ்ச நாள்ல எல்லாரும் காரை வாங்கிட்டாங்க, எல்லாரும் ஓட்டம் பழகிட்டாங்க. இப்ப சர்ச் வாசல்ல பாத்தீங்கன்னா ரோடு அடைக்க நாகர்கோயில் ரோடு அடைச்சு போகும். என்னதான் சொல்றேன், இந்த சபையில இருக்க அத்தனை பேரும் கார் வாங்குற நாட்களை தான் நானும் எதிர்பார்க்கிறேன். அத்தனை அது மட்டுமல்ல, அங்க கார் வரணும், உங்க வீட்டுக்கு கார் வரணும்னா சர்ச்சில் வேன் இருக்கணும். சர்ச்சில் வேன் இருக்கணும். கட்டடத்துக்கு அடுத்த தேவை இந்த சபைக்கு வேன். சும்மா முன்னால வந்து அப்படி அழுங்கி குலுங்கி இந்த காணிக்கை பயில துணியோடு ஒரு காணிக்கை நுழைச்சிட்டு போறதுக்கு கிடையாது. வேன் வாங்கி கொடுக்கணும் இந்த சபைக்கு அத்தனை. அந்த வேன்ல தான் இவர் சுவிசேஷம் அறிவிக்க புறப்படு. ஆனா வேன் வர்ற வரைக்கும் சும்மா உட்கார்ந்துருக்க மாட்டான். எப்படியோ அந்த ஏழைகள் மேல எனக்கு ரொம்ப அன்பு. அதனாலதான் இன்னைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை 1000 பேருக்கு மதிய உணவு நாங்க வழங்குறோம். ஆராதனை முடிஞ்ச உடனே 1000 பேருக்கு சாப்பாடு. வெளியே பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரங்களுக்கு பிரியாணி பார்சல் ஃபுட்டு. பிச்சைக்காரன் என்ன, யாருன்னா என்ன, அவன் இயேசு அவனுக்காக ரத்தம் சிந்தி சிலுவையில மரித்தார், சாப்பாடு கொடு. சரி, அப்போ எங்க பார்த்தாலும் ஏழைகள் மேல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகழிடமே, கடும் புயலிலே குளிர் நிழலே. ஐயோ, எப்படிப்பட்ட பாட்டு! அவ்வளவு பேரும் அந்த பாட்டை பாடி ஒரு அழுகா போதுமே, குடிசை வீடெல்லாம் பெரிய பெரிய வீடா மாறிடும். இந்த ஏழை கூப்பிட்டான், கேட்டது ஏழை கூப்பிட்டான்னு சொல்றது தாவீது ராஜா. சிலருக்கு 3 சென்ட் இடம் இருந்தா போதும். யார் தெரியுமா? வேண்டாம் பிளீஸ். எனவே ஏழைகள் மேல எனக்கு அவ்வளோ அன்பு. இன்னைக்கு எனக்கு ஏழைகள் மேல அன்பு. எத்தனை சொன்னேன்? 8 வரிசையா வாங்க. ஆள் காணாலன்னா ஒரு ஆளை 2 ஆளை உட்கார வைங்க. 8 அன்பு. அது இது அந்த ஏழைகள் மேல. 9வது தானே அடுத்து. 9வதாக எது மேல நீங்க நினைக்கிறீங்க? 9 தேன் பாட்டில் வாங்கிட்டு போவேன், கவர்ல காணிக்க வச்சு தேடி கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். இந்த காலத்துல அப்படி யாருமே இல்லை. பெரிய பாஸ்டர்ஸ் கிட்ட வந்து வாங்கிட்டு போறதான் வர்றாங்க, ஆனா கொண்டு கொடுக்கறதே கிடையாது. நான் கொண்டு காணிக்க கொடுத்து அவங்ககிட்ட பெரிய பெரிய பாஸ்டர்ஸ், எனக்கு இந்த தமிழ்நாட்டுல அந்த பெரிய பாஸ்டர்லாம் மறைஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அவங்க மறைஞ்சு போறதுக்கு முந்தி அவங்கள போய் பார்த்துடணும். நான் போய் முந்தி காலங்கள்ல சின்ன வயசுல இருந்தே அதே பழக்கம். பெரிய ஊழியக்காரங்களை போய் பார்த்து நான் ஒன்றும் பேச மாட்டேன், அவங்களா பேசும். அவங்க பேச பேச கேட்டே இருப்பேன். அதனாலதான் என் ஊழியமே வளர்ந்தது, என் புத்தி வளர்ந்தது. பெரியவங்க சொல்றதை கேட்கணும், முதிர்ந்தவங்க கொடுக்குற அந்த நல்ல ஆலோசனையை கேட்கறதுக்குன்னு நீங்க விரும்பினீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. பெரிய பாஸ்டர்மார்கள், சாதித்தவங்க, ஸ்தாபன தலைவர்கள், ஒரு பெரிய ஊழியத்தை ஸ்தாபித்த பெரிய பெரிய சுவிசேஷகர்கள், பெரிய பெரிய தேவதாசர்கள், அவங்கள போய் பார்க்கறதுக்குன்னே 3 பஸ் பிரயாணம் பண்ணி போய் பார்த்து காணிக்க கொடுத்துட்டு, என் பிரதர் வந்தீங்கன்னா இல்லை ஒன்றும் இல்லையா பார்த்துட்டு போலான்னு வந்தேன், அவங்களுக்கு ஒரு கவரை கொடுத்துட்டு வர்றது என்ன சந்தோஷம் எனக்கு. அதனால இப்படி செய்வதன் மூலம் அவங்ககிட்ட இருக்கிற பிளெஸிங் எல்லாம் எனக்கு வரும். எலியாவின் ஆசீர்வாதம் எலிசாவுக்கு டபுள் மடங்கு வந்த மாதிரி முதிர்ந்தவங்களை. ஏன்னா அது மேல எனக்கு ஒரு அன்பு பெரியவங்க. இயேசுக்காக இவ்வளவு நாள் வாழ்ந்தாங்களா? நான் சில பாஸ்டர்ஸை கேள்விப்பட்டிருக்கேன், செருப்பே போடாம அலைவாங்களா. இயேசுக்காக அப்படியெல்லாம் அலைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை எல்லாம் போய் பார்த்து அவங்க என் தலையில கை வைக்க சொன்னேன். கை வச்சு நீ ஆசீர்வதி. அவங்க என் தலையில கை வச்சதுனால அந்த கிருபை என் மேல எவ்வளவுதான் நம்ம முன்னேறினாலும் நமக்கு மேல இருக்கிற ஊழியக்காரங்க நம்ம தலையில கை வைக்கணும். அது ஒரு பிளெஸிங். 9 சொன்னேன். 10வது எனக்கு எது மேல அன்புன்னு நினைக்கிறீங்க? நான் இதெல்லாம் பைபிள் வசனத்தை உங்களுக்கு காட்டலாம், ஆனா எனக்கு அவ்வளவுதான் எனக்கு நேரம். ஆனா 10வது எனக்கு ரொம்ப அன்பு எது மேல வந்ததுன்னா வாலிபர்கள், வாலிப பிள்ளைங்க. ஏன் அவங்க மேல எனக்கு அன்பு வந்ததுன்னா, சின்ன வயசுல இயேசுவை நம்பி வந்து சின்ன வயசுல
அவங்க கிரிக்கெட் விளையாட போகல, சினிமா பார்க்க போகல, அவங்க ஜாலியா ஊர் சுத்த போகல, பைபிளை தூக்கிட்டு இயேசுவே இயேசுவேன்னு சபைக்கு வராங்க பாருங்க. சின்ன வயசுல இளம் பிராயத்துல சபை மேல அன்பா இருக்கிற வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் மேல எனக்கு அவ்வளவு அன்பு. அதனாலதான் வாலிபர்களுக்காக கூட்டங்கள், வாலிபர்களுக்காக ஜெபங்கள். இதனாலதான் வாலிபர்கள் மத்தியில ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கு. இதனாலதான் உலகம் எங்கிலும் நான் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்ச வாலிபர்கள் டாக்டர்ஸா, இன்ஜினியர்களா, போதகர்களா பெரிய பெரிய அளவுல இருக்கிறாங்க. இளம் வயதுல, சின்ன வயதுல அவங்க மேல நான் வச்ச அன்பு. மதுரையிலிருந்து ஒருவர் திருநெல்வேலிக்கு சபைக்கு வருவார் குடும்பமா. இவர் எதுக்கு வாராரு, இவர் யாரு அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. மதுரையில எவ்வளவு சபை இருக்குது, இவர் என்னத்துக்காக திருநெல்வேலிக்கே வரணும்? ஒரு நாள் மதுரை வழியா நான் அவுட்டர்ல கார் ஓட்டி திருச்சி நோக்கி போய் கொண்டிருக்கும் போது அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி, அவரு நீங்கள் கட்டாயம் வீட்டுக்கு வாருங்கன்னு சொல்லி வீட்டை சொன்னாரு. நான் வீட்டுக்கு போனேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் நல்ல பெரிய வீடு. உள்ள போய் உட்கார்ந்தேன். எனக்கு என்ன பேசன்னு தெரியல. நான் கேட்டேன், நீங்க யாருன்னே எனக்கு தெரியல, எதுக்காக இங்க இருந்து அவ்வளவு தூரம் சபைக்கு வர்றீங்கன்னு எனக்கு விளங்கல, சொல்றீங்களா? அவர் வந்து பிஎஸ்என்எல்ல ஒரு இன்ஜினியர், டாப் இன்ஜினியர். அந்த அம்மா வந்து ஒரு ஹை ஸ்கூல்ல ஹெட் மிஸ்ட்ரஸ். ஒரே மக. அந்த ஒரே மகளுக்கு பேங்க்ல ஒர்க். இது ஒரு குடும்பம். அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஆனா எனக்கு 17 வயது இருக்கும்போது நீங்க விருதுநகர்ல ஒரு கூட்டம் நடத்துனீங்க. அப்ப நான் காலேஜ்ல ஸ்டூடெண்டா இருந்தேன், வயசு 17. உங்க பிரசங்கத்தை கேட்டேன். அன்னையிலிருந்து உங்க பிரசங்கன்னா எனக்கு பிடிக்கும். உங்க பிரசங்க சீடிகள்லாம் வாங்கி கேட்பேன். உங்க பிரசங்க எங்க நடந்தாலும் நான் வர்றது உண்டு. அப்புறம் வட இந்தியாவில் எங்கெல்லாமோ வேலைக்கு போட்டாங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்னை மதுரைக்கு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸி பிடிச்சி நாங்கள் திருநெல்வேலிக்கு வந்து உங்க செய்தி கேட்க வந்தோம். அதுக்கப்புறம் யோசித்தோம், சொந்த காரையே வாங்கிட்டோம், இந்த வீட்டையும் கர்த்தர் கொடுத்தார். 17வது வயது, வாலிப வயசுல. அதான் எனக்கு வாலிபெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பள்ளிக்கூடத்துல காலேஜுக்கு ராமன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் காலேஜுக்கு படிச்சுட்டு இருக்கிறான், ஸ்டூடெண்ட். ரோட்ல விபூதி பூசி நான் சுவிசேஷம் அறிவிச்சேன். அவனுக்கு 1/2 மணி நேரம் அவன் ரட்சிக்கப்பட்டான், சபைக்கு வந்தான், இளம் வயது. அதுக்கப்புறம் நானும் அவனுமா தெருவில் பிரசங்கம் பண்ணோம். அதுக்கப்புறம் அவனை வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்ப. அங்க அவனுக்கு கீழே இப்போ சுமார் 110 சபைகள் இருக்கு. வாலிப வயசுல சிருஷ்டிகரை நினை. அங்க ஒரு வாலிபன், அவனை அனுப்பின சாக்டஸ், அவனை ராஜஸ்தானுக்கு அனுப்பின ஜோத்பூருக்கு மிஷனரியா. அங்க போனா அங்க சபைகளை கட்டி ஒரு 15 மிஷனரிகள், பைபிள் காலேஜ் எல்லாம் கட்டினான். வாலிப வயசு, பைபிளை தூக்கிட்டு அந்த இள வயதும் வாலிபமும் மாயை இயேசுதான் எனக்கு போதும்னு வராங்க பாருங்க. ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அவங்கள கனம் பண்ணுங்க, அவங்க மேல அன்பு வைங்க. வாலிப பிள்ளைகள் மேல அன்பு வைங்க. பெண்கள் அவங்கள முறைச்சிக்கிடாய். நிறைய வாலிப பிள்ளைகளை கண்டா அப்படி சொல்ல, இந்த வாலிப பிள்ளைகளை கண்டு அம்மா அப்படின்னு சொல்லுங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. வாலிப பையங்களை நல்லா நேசிங்க. நிறைய சர்ச்சஸ்ல வாலிப பையங்களே வரமாட்டாங்க. ஏன்னா பெரியவங்க முறைக்கிற முறை, பார்க்கிற பார்வையிலே அவன் வரமாட்டான். அப்படி செய்யாது. வாலிபர்கள், வாலிப பிள்ளைங்க மேல அன்பு. நான் எத்தனை காரியம் சொன்னேன்னு சொல்லுங்க, 10 ஞாபகத்தில் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அவ்வளோத்தையும் எழுதி ஒரு ஓரமா போர்டு போடுங்கன்னு இந்த சபையார்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. சின்ன அளவு போர்டு போடுங்க. இருக்குன்னா இது ரொம்ப, நீங்க பைபிள் எங்கன்னா போய் ஆராய்ஞ்சு பாருங்க, இந்த 10க்குள்ள ஒருத்தன் இருந்தான்னா கரெக்டா இருக்கு. அப்படியே உட்கார்ந்துருக்கும். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு காது கேட்க சொல்லி இருக்கிறேன். இயேசுவே, உங்கள் மேல அன்பு வேணும்ப்பா. ஒருவனுக்கு உங்க மேல அன்பு இல்லைன்னா அது ஒரு சாபம். அதனால இந்த அன்பை எங்களுடைய இருதயங்களில் பரிசுத்தாய் மூலம் ஊற்றுனாங்க. உங்களோட வார்த்தை மேல எங்களுக்கு அன்பு தாங்க ஆண்டவரே. வேதத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டு வரலாம். இந்த வேதத்தின் அன்புக்காக பைபிள் இல்லாதவர்கள் பைபிளை வாங்கி சுமக்க செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உபவாச ஜபத்து மேல அன்பு கொடுங்கப்பா. அதுக்காக ஜனங்கள் ஓடோடி வரட்டும். தேவனுடைய வீட்டு மேல அன்பு வரட்டும் அப்பா. பிதாவே, பாட்டு ஆராதனைகள் மேல ஒரு அன்பு வரட்டும் ஐயா. இந்த
நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த 10 வித அன்பை ஊற்றும்படி கேட்கிறோம். ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அன்பு நிறைந்த சபை, அன்பு நிறைந்த தேவ மனிதன், அன்பு நிறைந்த விசுவாசிகள், அன்பு நிறைந்த முதியோர், அன்பு நிறைந்த வாலிபர்கள் என்று சொல்லி இந்த சபை அன்பினால் கட்டப்பட்டிருப்பதா, இந்த அன்பின் ஆவி ஊற்றப்படுவதா, இப்பொழுதே ஊற்றப்படுவதா, அன்பு பதிலாக வெறுப்பு, கசப்பு, கோபங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள் இதெல்லாம் எடுத்துக்கொள். வெட்டி பெருமைகள் வேண்டாம், வெட்டி பேச்சும் எங்களுக்கு வேண்டாம். அன்பை ஊற்றுங்க தகப்பனே. ஒரே வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இயேசுவுக்காக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மேடையில் அமர்ந்திருக்கும் தேவ மனிதர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த 10 அன்பினால் அவர்கள் நிறைந்து எல்லாருக்கும் இதை பரவ செய்ய அவர்களுக்கு அருள் புரியுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இந்த சபை போதகருக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாஸ்டர் இங்க வந்து நிற்கட்டும். தேவனாகிய கர்த்தாவே, பரலோக தேவனே, இந்த தேவ மனிதனையும் மகளையும் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். அவர்கள் இந்த 10 அன்பினால் நிறைந்தவர்களாக ஜெபிக்கிறோம். இதை குறித்து பரவ செய்ய ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சரீர சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். தீர்க்காயுசுக்காக ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் உணர ஜெபிக்கிறோம். இஸ்ரா காலத்திலே மகா பெரிய சபை வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். இந்த அப்பா எப்படி அப்பா, அந்த அன்பு இல்லாமல் யாரப்பா அழுவார்கள்? அந்த அன்பை இந்த இடங்களில் ஊற்றுங்க. பிள்ளைகளுடைய இருதயத்தின் மேல் அந்த அன்பை ஊற்றுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நன்மையை அவர்கள் காணட்டும், சபை வளர்ச்சியை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. In the name of Jesus. Hallelujah. எல்லாரும் ஒரு சேர்ந்து இருப்போம். Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் ஒரு சேர்ந்து இருப்போம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் கூட நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. உமது நாமத்தை என்றும் துதிக்க உன்னத ஆவியால் நிரப்பிடுமே. உமது நாமத்தை என்றும் துதிக்க உன்னத ஆவியால் நிரப்பிடுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப உன்னத ஆவியால் நிரப்பிடுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப உன்னத ஆவியால் நிரப்பிடுமே. ஆராதனைக்குரியவரே, நான்
படைக்க சத்திய ஆவியை தந்த